அவர் 2011 வந்து மும்பை இந்தியன் எடுத்தப்போ வந்து மற்ற அணிகள்லாம் வந்து ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க. அந்த கமெண்ட் எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே வந்து அவரோட ரசிகர்கள் வந்து கண்டிப்பா எந்த ரசிகருமே வந்து மறந்திருக்கவும் மாட்டேன், இனிமேலும் மறக்கவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட கமெண்ட் வந்து வெளிப்படையாவே வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதுலயும் சென்னை அணியெல்லாம் வந்து ஏலத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து ரோஹித் சர்மா வந்து ஏலத்துல கண்டிப்பா எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல கொல்கத்தா ஒரு படி மேல போய் என்ன பண்ணாங்கன்னா, ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மாக்கு இவ்வளோ பெரிய தொகை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறதுக்காக ஒரு எமோஜி வாயை பொளந்து ஆணு பார்க்குற மாதிரி எமோஜியை போட்டு அவரை வந்து கிண்டல் அடிச்சிருந்தாங்க. ஆனா அப்போ வந்து யாருக்குமே தெரியாது மும்பை அணியோட கொடியை வந்து உச்சத்துல பறக்க வைக்க போற ராஜா வந்து ரோஹித் சர்மா தான். எந்த அணியுமே அப்போ வந்து உணர்ந்திருக்கல. மும்பை அணிலையுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ரோஹித் சர்மாக்கு வந்து கேப்டன் பதவியெல்லாம் கிடைச்சிடல. அதுக்காக அவர் வந்து 2.5 வருஷம் காத்துட்டு தான் இருந்தாரு. 2013 சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து ரிக்கி பாண்டிங் வந்து மும்பை டீமுக்கு வந்துட்டாரு. 2008 ஒரு